ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். அ இப்போ ரித்தன்யாவோட வழக்கு எந்த நிலையில இருக்கு? அவர்களுக்கு தீர்ப்பு அ எப்போ வழங்கப்படும்? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நன்றிம்மா. வணக்கம். இது ரித்தன்யாவுடைய வழக்கு எந்த நிலையில இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போ அவர்கள் சிறையில அவர்களுடைய மாமனார், மாமியார், மேலும் கணவன் கவின்குமார் 3 பேரையும் சிறையில அடைக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும். அவர்களுக்கு என்னன்னா பெயில் ஆர்டர். அதாவது அவங்க மாமியாருக்கு உடல்நலக் குறைவால பெயில் வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அத நீதியரசர் விசாரிக்கும் பொழுது, அதுக்கு இவர்களை வெளியில விட்டா தடயங்களை அழித்து விடுவார்கள். புலனாய்வுக்கு இடைஞ்சலாக இருக்கும் என்கின்ற ஒரு அடிப்படையில அவர் நிராகரித்திருக்கிறார். அதாவது அவங்களுக்கு பெயில் கிடைக்கல. இப்போ சிறைக்குள்ள தான் இருக்காங்க. இப்போ அடுத்த கட்ட விசாரணையாக ரொம்ப முக்கியமா 2 பாயிண்ட் இருக்குங்க. இப்போ நீதியரசருக்கு புலனாய்வு பண்ணக்கூடிய போலீஸ் ஆஃபீசர்ஸ் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ட அவர்களிடம் வழங்குவாங்க. அப்ப அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் தான் அவங்க எவிடன்ஸ். இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்ல ரித்தன்யா அவர்கள் 2 விஷயத்த தெளிவா சொல்லியிருக்கார். 1, கணவனால் செய்யப்பட்ட உடல் ரீதியான துன்பங்கள், பாலியல் ரீதியான துன்பங்கள் 1. 2, மாமனார், மாமியார் மேலும் கணவன் உட்பட வரதட்சணை கொடுமை செய்யப்பட்டது. ஆனா வழக்கு பதிவு செய்திருக்கிறது டொமெஸ்டிக் வயலன்ஸ் 498A டொமெஸ்டிக் வயலன்ஸ் மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. அதற்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று நீதியரசரிடம் கேள்வி கேட்டிருக்கிறார்கள், கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனா அவர்களை இன்னும் டவுரி ஹராஸ்மெண்ட், அதுக்கப்புறம் செக்ஸுவல் அபியூஸ் ஹராஸ்மெண்ட் என்கின்ற வகையில கணவன் மேல வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கருத்து. இது ஒரு மேரிட்டல் ரேப் என்ற அடிப்படையில இதுவரைக்கும் சட்டம் எதுவும் இல்லை. அதற்கு டொமெஸ்டிக் வயலன்ஸ்குள்ள தான் வருது. 498A தான் வருது. இந்த பிரிவின்படி அதிகபட்ச தண்டனையாக அவர்களுக்கு ஆயுள் தண்டனையோ அல்லது மரண தண்டனையோ நீதியரசர் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இப்போ இதோடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீதியரசர் அவங்க வாய்ஸ் ரெக்கார்டிங்குடைய வாய்ஸ் மேட்ச் அந்த டீடைல்ஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. ரித்தன்யாவுடைய ஸ்ட்ராங் எவிடன்ஸ் அவங்களுடைய வாய்ஸ் தான். 2வது இந்த மரண வாக்குமூலம் ரொம்ப முக்கியமான பதிவு. 2வது அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணக்கூடிய வகையில, அதாவது அதை ப்ரூவ் பண்ணக்கூடிய வகையில அந்த கணவனை கொஞ்சம் கொஸ்டின் பண்ணுவாங்க, மாமியாரையும் கொஸ்டின் பண்ணுவாங்க. அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை ஒத்து பார்ப்பார்கள். மேலும் லை டிடெக்டர் டெஸ்ட் பண்ணி அவர்கள் சொல்வது உண்மையா பொய்யா என்று அவர்கள் விசாரிப்பார்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த வழக்குல இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரொம்ப முக்கியமான தடயம். உடல் ரீதியாக அவர்கள் துன்புறுத்தியது, அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்ல இருக்கக்கூடிய உடல் ரீதியாக அவர்கள் துன்புறுத்தியதை பற்றி ரித்தன்யா கூறுவது ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த எவிடன்ஸ் கேதர் பண்ணுவாங்க. இது எல்லா எவிடன்ஸையும் கேதர் பண்ணி அதை கோர்ட்டார் அனலைஸ் பண்ணி ஃபைனல் அசஸ்மெண்ட் அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்க வேண்டும் என்று நீதியரசர் சொல்வார். இப்போ அடுத்த கட்டம் பெயில் வேண்டாம், பெயில் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை அவங்க மேல் கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல அவங்க மறுபடியும் வழக்கு தொடரலாம். அவங்க இதை அப்ஜெக்ட் பண்ணலாம். அதற்கான உரிமை அந்த கணவன் கவின்குமார் மேலும் அவர் குடும்பத்தினருக்கு இருக்குது. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் எவிடன்ஸ் வச்சு தான், எவிடன்ஸ் பேஸ்டு சட்டங்கள் தான். அதனால இந்த கேஸ் ஸ்ட்ராங்காக ரித்தன்யாவுடைய நீதி கிடைப்பதற்கு வலுவாகி இருக்கிறது. ஆனால் இதுல வேற ஏதாவது அரசியல் குறுக்கீடு இருந்தால் இந்த கேஸை அதில் இருக்கக்கூடிய ப்ரூஃபை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்காக மக்களுடைய சக்தி ஒன்று சேர வேண்டும். நாம் எல்லாரும் ஒன்று சேர வேண்டும். ரித்தன்யாவுடைய வழக்கை நீங்க தொடர்ந்து பார்த்துக்கொண்டே இருங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம். ஏன்னா மக்கள் சக்திக்கு எதிர்த்து எதுவும் பண்ண முடியாதுங்க. நீதியை நாம் வழங்க வேண்டும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய கொடுமைகளை அவர்கள் வெளியில பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும். அடுத்த பதிவில் நான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொஞ்சம் டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ணி அதை பற்றி நான் பதிவிட்டுறேன். தயவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் குரல் கொடுங்க. அவருடைய தந்தை அண்ணாதுரை அவர்கள் எல்லா பெண்களுக்குமே ஒரு இனி வரக்கூடிய சந்ததியினருக்கு, பெண் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். அவர்களுக்காகத்தான் நான் இந்த கேஸை இறுதி வரை, என் இறுதி மூச்சு வரை போராடுவேன், எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை போராடுவேன் என்று சொல்லியிருக்கார். அந்த தந்தைக்கு நாம் தோள் கொடுப்போம். இளைஞர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் தோள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. பெண்களுக்கு எங்கு அநீதி ஏற்பட்டாலும் அங்கு நாம் அவர்களுக்கான ஒரு உதவியை செய்ய வேண்டும். அதற்கான சட்டத்திட்டங்களை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். டொமெஸ்டிக் வயலன்ஸ் என்கின்ற சட்டம் இருக்கிறது. மாமியார் கொடுமைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது. மேலும் கணவனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது. டவுரி ஹராஸ்மெண்ட் அகெயின்ஸ்ட் டவுரி ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கிறது. அதனால தன் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அதுக்கான ஹெல்ப்லைன் நம்பர்லாம் என்னென்ன அடுத்த பதிவில் நான் சொல்றேன். அதெல்லாம் நீங்க குறித்து வச்சுக்கோங்க. அவசியப்படும் பொழுது நீங்க அந்த எண்ணை கால் பண்ணி போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றதோ, இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில ஒரு துன்பம் உங்களுக்கு உளவியல் ரீதியாகவோ உடலியல் ரீதியாகவோ இழைக்கப்பட்டால் அந்தந்த எண்களை நீங்கள் கால் செய்து பயன்பெறலாம். தயவு செஞ்சு மாய்த்து கொள்ள வேண்டும் என்பது கடைசி முடிவு வேண்டாம். இனிமேல் யாருமே ரித்தன்யா அவர்கள் இந்த கடைசி முடிவுக்கு காரணம் அவர்களுடைய மாமனார், மாமியார் தான் காரணம், கணவன் தான் காரணம்.
அவர்கள் திட்டமிட்டே இந்த வேலையை செய்திருக்கிறார்கள். திருமணம் செய்வதற்கு முன்பே எனக்கு 70 லட்சம் ரூபாய்க்கு இந்த கார் வேண்டும், இந்த மாடல் வேண்டும் என்றால் அவர்கள் எந்த அளவுக்கு கிரிமினலாக இருப்பார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் நிராகரிக்க வேண்டும். உங்களுடைய பெண் பிள்ளையை வரதட்சணை கேட்பவர்களுக்கு இனி கொடுக்க வேண்டாம். டிமாண்ட் பண்றவங்களுக்கு வந்து கொடுக்காதீங்க. நீங்க பணத்தை கொடுக்கணும், பொருளை கொடுக்கணும். உங்க பெண் குழந்தைகள் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கும் தந்தைமார்களுக்கு நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, நீங்க நல்லா படிக்க வைங்க, நல்லா வந்து வேலைக்கு அனுப்புங்க, நல்லா பழகட்டும், எல்லாரோட சகஜமா பழகட்டும், அவர்களுக்கு உலகம் புரிந்து கொள்ளட்டும். தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய கலையை சொல்லிக் கொடுங்க. வாழ்க்கை கலை, தியான பயிற்சியை மேற்கொள்ள சொல்லிக் கொடுங்க. ஆண் பிள்ளை பெற்றவர்களும் தியான பயிற்சியை அவர்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். மேலும் நான் ஏற்கனவே பல பதிவில் போட்டா போல அந்த பாலுணர்வு கல்வி வந்து கண்டிப்பாக அவசியம். அதை பற்றிய ஒரு விழிப்பு உணர்வு வேண்டும். அதுக்கான ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருந்தால் மக்களுக்கு வந்து அதை பற்றின ஒரு புரிதல் இருக்கும். இது எல்லாமே ஒரு அடிப்படை காரணம் புரிதல் இன்மை தான். அதனால தான் இந்த மாதிரியான ஒரு விலங்கின பதிவுகளுக்கும் கீழ்த்தரமான பதிவுகளோடு சில மனிதர்கள் உலவிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அடையாளம் கண்டு நாம் சட்டத்தின் முன் நிறுத்துவோம். இது வந்து நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கோரிக்கையாக தான் இருக்கும். ஒரு மனதில் வந்து ஒரு திடமாக தான் இருக்கும். பெண்கள் வந்து பாதுகாப்பு அற்ற தன்மை நம்ம நாட்டில் இனிமே இருக்கக்கூடாது, உலகத்தில் எங்கேயுமே அப்படி இருக்கக்கூடாது. பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகள் இருக்க வேண்டும், சரிசமர் நீதி என்று அவர்களுக்கு அனைத்து உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும். ஆண் ஆதிக்கம் இன்றோடு நிறுத்தப்பட வேண்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.